ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கத்திரிக்காய் வைத்து ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். அது இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கை கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், கூடவே ஒரு கை துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம், ஒரு 5 வரமிளகாவும் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம், தனியாக 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிக்சர் ஜாருக்கு மாற்றி வச்சுருக்கேன், அதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயிலேயே 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி கழுத்துட்டு வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வெங்காயம் நல்லா வதக்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு கை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. மிக்சர் ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கி வச்சா கத்திரிக்காய் வெங்காயமும் மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிச்சிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வைக்கிற ஏரியாவில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சா அந்த பொடியும் அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், புளி கரைசல் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்க சொல்லவே இது இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் தொட்டு சாப்பிட சொல்ல ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.